بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبتن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في عمد ممددة. இன்று இன்ஷா அல்லாஹ் சூரா அல் ஹுமஸா, குறை கூறுகிறவர் அவதூறு கூறுகிறவர் என்கிற பெயர் இருக்கின்ற ஒரு சூறாவை, அது ஓதுகிற முறையையும் அதனுடைய சுருக்கமான கருத்தையும் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவை ஆரம்பிக்கும் போது வைலுல் லிக்குல்லி ஹுமஸத்தில் லுமஸா என்று சொல்றார். வைல் என்று சொன்ன கேடு, அழிவு, நாசம். லிக்குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, புறம் பேசிக்கொண்டு திரிகிற, மற்றவர்களை பற்றி அவதூறு சொல்லிக்கொண்டு குறை பேசிக்கொண்டு திரிகிற ஒவ்வொருவருக்கும் கேடுதான். அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். எப்படி ஓத வேண்டும்? வை வை வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. அல்லாஹ் தஆலா ரெண்டு பேரை சொல்றான். ஒருத்தர் ஹுமஸா, ஹுமஸா என்பவர் புறம் பேசுகிறவர். இன்னொருத்தர் லுமஸா, அவர் யார்? அவதூறு பேசுகிறவர். இந்த புறம் பேசுறதுன்னா ஒருத்தரிடம் உண்மையாகவே குறை இருந்து அவருடைய குறைகளை போய் மற்றவங்கள்ட்ட பேசுறது புறம் பேசுறது. அவதூறு பேசுறதுன்னா ஒருத்தருக்கு அந்த குறை இருந்திருக்காது, ஆனா பொய்யாக அவரை பற்றி இல்லாதது பொல்லாதது எல்லாம் பரப்புறது. இப்படிப்பட்ட ரெண்டு பேருமே அவங்களுக்கு அல்லாஹ்விடம் இருக்கிற தண்டனை மோசமானது, கடுமையானது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அவர்களை சபிக்கிறான். இந்த சூறாவுடைய ஆரம்ப வார்த்தையே சபித்தலுக்கான வார்த்தை. வயல், கேடு, நாசம்தான். யாருக்கு? யாரெல்லாம் லிக்குல்லி, ஒவ்வொருத்தருக்கும். யாருக்கு? அவர்கள் யார்? அவர்கள் ஹுமஸா லுமஸா, அவர்கள் தங்களுடைய பேச்சுக்களில் புறம் பேசிக்கொண்டு குறை கூறிக்கொண்டு திரிவார்கள். அவர்கள் ரெண்டு பேர் சந்தித்தாங்கன்னா மூன்றாவது ஒருத்தரை பத்தி குறை என்னவோ அதுதான் பேசுவாங்க. அதுல அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். இப்படிப்பட்டவர்களிடம் இருக்கிற இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்கு. அல்லதி ஜமஅ மாலன் வஅத்தத. இந்த மனிதன் எப்படிப்பட்டவன்னா அந்த பண செல்வத்தை சேகரிச்சு அதை எண்ணி பார்த்து கணக்கு பார்க்கிறதுலேயே சந்தோஷம் அடைஞ்சிட்டு வரலாம். அவ்வளவு பேராசை. அந்த பணம் ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம நிரந்தரமா இருந்துடலாங்கிற மாதிரி ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்கும். இது அல்லாஹ் சொல்ற அல்லதி 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 ஜமஅ ஐன் ஜமஅ இல்ல ஜமஅ அல்லதி ஜமஅ மாலன், மால் பணம், காசு, செல்வம், சொத்து, சுகம் எல்லாம் அதுல அடங்கும். அல்லதி ஜமஅ மாலன் வஅத்தத வ ஐன் அத்தத நிறுத்தும் போது அத்தத. அல்லதி ஜமஅ மாலன் வஅத்தத. அத்ததனா அப்படி எண்ணி கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அந்த கணக்கு பார்க்காட்டி அன்னைக்கு அவங்களுக்கு தூக்கமே வராது. என்ன எல்லா கணக்கு பார்க்கணும், எவ்வளவு, அதாவது இந்த கணக்கு பார்க்கறதுன்னா ஒரு வியாபாரி இருக்காரு, அன்னைக்கு எவ்வளவு வியாபாரம் ஆச்சு கணக்கு பார்க்கறாரு, கல்லாவில் அன்னைக்கு வசூலானதெல்லாம் என்றாரு, நோட் பண்ணி வைக்கிறாரு. இந்த கணக்கு இல்லை. இந்த செல்வத்தை சேகரிக்கிறதுக்காக கணக்கு பார்க்கணும். அதான் ஜமஅன சேகரிக்கிறது, சேர்க்கணும், அது சேர்க்கணும், இது சேர்க்கணும். அப்போ அந்த பேராசையில அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு போதுமானதா மனசு இருக்காது. எப்பவுமே அடுத்து இன்னும் எவ்வளவு வளர்க்கலாம், இன்னும் எவ்வளவு தேடலாம்,
அப்படிங்கிற இந்த தேடுதலுக்காக சேகரிக்கிறதுலயே கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்போ எவ்வளவு சொத்து சேர்க்கிறோம், இன்னும் எவ்வளவு சேர்க்கலாம், இன்னும் ஒருத்தண்ட எவ்வளவு பெருமை அடிக்கலாம், இன்னும் எவ்வளவு நம்ம சேர்த்திருக்கிறோம், இப்படியே வாழ்க்கையை ஓட்டுறோம். ஏன்னா கணக்கு பார்க்கறதுங்கிறது மார்க்கத்துல இருக்கு, பார்க்கணும். ஏன் ஜக்காத் எவ்வளவு கொடுக்கணும் கணக்கு பார்க்கணுமா இல்லையா? அப்போ எவ்வளவு சேர்த்திருக்கிறோங்கிறத வருஷத்துக்கு ஒருக்கா ஒருத்தர் சேர்த்தது கணக்கு எடுக்காம எதுக்கு எடுப்பாரு? அவரு ஜக்காத் கொடுக்கணும். ஜக்காத் கடமையாயிடுச்சுன்னா கடமையான நாள்ல இருந்து ஒரு வருஷம் முடியும் போதெல்லாம் அவர் என்ன செய்வாரு? ஒரு வருஷம் முடியறதுக்கு முன்னாடி நாளைக்கு இன்னையோட முடியுது, அப்ப என்ன செய்வார்? இன்னைக்கு அவர் கணக்கு பார்க்கணும். ஒரு வருஷம் ஆயிடுச்சு, எவ்வளவு நம்மிடம் இருக்குது, பேங்க்ல ரொக்கம் எவ்வளவு இருக்குது, கைவசம் எவ்வளவு இருக்குது, தங்கம் எவ்வளவு இருக்குது, வெள்ளி எவ்வளவு இருக்குது, வியாபாரம்னா வியாபார பொருள் எவ்வளவு இருக்குது, விற்பனைக்கான பொருள் எவ்வளவு, எல்லாம் கணக்கு பார்க்கணும். அந்த கணக்கு பார்க்கறது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதில்லை. ஆனா இந்த சேர்க்கணுங்கிறதுக்காகவே கணக்கு பார்க்க இந்த மனநிலையை அல்லாஹ் தஆலா 3வது ஆயத்துல அது எப்படிப்பட்டவங்கிறத சொல்றாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க? யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லத. யஹ்ஸபு அவர்கள் நினைத்து கொண்டு அப்படியே கனவு கண்டுகிட்டு இருப்பாங்க. எப்படின்னா அன்ன மாலஹு அன்ன ஓதும்போது யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லத அஹ்லத, அதாவது தான் சேர்க்கிற செல்வம் சொத்து சோம் இது தன்னை அப்படி நிரந்தரம் வச்சிருங்கிற மனநிலையிலேயே இருக்கு. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். அப்ப அல்லாஹ்வை நினைக்கிறது இல்ல, மறுமை நினைக்கிறது இல்ல, தொழுகையை மறந்துறது, எல்லா குடும்பம் எல்லா சுகங்களெல்லாம் மறந்தது, வெறும் இந்த சேர்க்கிறதுல மட்டும்தான். அந்த கணக்கு பார்க்கிறவரை பத்தி தான் அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறான். அப்போ ஜக்காத் கொடுக்கவோ, எவ்வளவு இனி வியாபாரம் ஆச்சுன்னு பார்க்கிறதோ, லாப நஷ்டத்தை கணக்கு பார்க்கறதுல மார்க்கம் தப்பு இல்லை. ஆனா இந்த செல்வத்துல மயங்கி போய் இது என்னமோ தன்னை காப்பாத்திரும், இது இருந்தா தனக்கு வெற்றி, இது இருந்தாதான் தனக்கு அந்தஸ்து, இது இருந்தாதான் எல்லாம் தனக்கு, அப்படின்னு நம்பிக்கொண்டு ஒருத்தர் செல்வத்தை நம்பிட்டு வாழ்றான்னு அவன் தான் இவன் யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லத. தன்னை நிரந்தரமா இங்க சுகமா வச்சிருவோங்க, நிலைக்க வச்சிருவோன்னு நினைச்சுக்கிட்டு இந்த பணம் இருந்துச்சுன்னா எதையும் சாதிச்சிடலாம் நினைக்கிறான்ல, அவனை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறான். 4வது ஆயா கல்லா. அடுத்த ஆயத்துல நேற்று முந்தானத்தை கூட சொன்னேன். கல்லா, ஒரு விஷயத்தை அல்லாஹ் கல்லா சொல்றானா, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது, என்ன நடக்கும் நான் இப்ப சொல்றேன் கேளுன்னு அர்த்தம். கடுமையான எச்சரிக்கை. ஒரு மனிதனுடைய நினைப்பை எல்லாம் தூக்கி வீசிட்டு அல்லாஹ் சொல்ற இடம் கல்லா, நடக்காது, நடக்கிறதெல்லாம் இல்ல. அப்படி அல்ல. லயும்பதன்ன ஃபில் ஹுதமா. அது எப்படி ஓதணும்? லயும், அந்த இடத்துல மீம மறைக்கணும், நூன் சாக்கின் இருக்குது, அந்த இடத்துல நூனை மறைச்சு மீமாக்கும். லயுன் இருக்கும், லயும் லயும்பதன்ன தல் தன்ன இல்ல, லயும்பதன்ன ஃபில் ஹுதமா. ஹுத்தமா இல்ல, ஹுத்தமா இல்ல, ஃபில் ஹுதமா. தா இல்ல, தா, ஃபில் ஹுதமா. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? அப்படி அல்ல, நிச்சயமா அவன் ஹுத்தமா அப்படிங்கிற நரகத்துல எரியப்படுவான். லயும்பதன்ன தூக்கி வீசப்படுவான், எரியப்படுவான். எங்க எரியப்படுவானா? அல் ஹுத்தமா. அல் ஹுத்தமாங்கிறது நரகம். வமா அத்ராக மல் ஹுத்தமா. வமா அத்ராக மல் ஹுத்தமா. நபியே, உங்களுக்கு அல் ஹுத்தமா அப்படிங்கிற அந்த நரகம், அதை பற்றி ஏதேனும் உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி அறிவிச்சது யாராவது உண்டா? உங்களுக்கு தெரியுமா? இந்த அல்லாஹ் கேட்டுவிட்டு சொல்றான், வமா அத்ராக மல் ஹுத்தமா நாருல்லாஹில் மூகத. நாருல்லாஹ், அல்லாஹ்வுடைய நெருப்பு. அல்லாஹ் தஆலா ஒரு விஷயம் தன்னுடையதா இணைச்சு சொல்லும் போது அது மிக எச்சரிக்கையுடையதாகவோ அல்லது அது மகத்துவமானதாகவோ ஆயிடும். அப்ப அல்லாஹ் தஆலா எல்லா நெருப்பும் எல்லாமே அல்லாஹ் படைச்சதா, எல்லாமே அவனுடையதுதான். இப்ப இருக்கிற நெருப்பு கூட அல்லாஹ்வுடைய நெருப்பு, அல்லாஹ் தான் படைச்சிருக்கான். ஆனா அல்லாஹ் இந்த அல் ஹுத்தமாங்கிற நெருப்பை, இந்த நரகத்தினுடைய நெருப்பை சொல்லும் போது நாருல்லாஹ், அல்லாஹ்வுடைய நெருப்பு, கவனத்துல வச்சுக்க அப்படின்னு சொல்றது. அல்லாஹ்வுடைய நெருப்பு எச்சரிக்கை செய்யறான். நாருல்லாஹில் மூகத. அல் மூகத, அல் மூகதா இல்ல, அல் மூகத நிறுத்தும் போது
நாருல்லாஹில் மூகதஹ் அப்படின்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ்வுடைய நெருப்பு அது எரிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நெருப்பு. அதாவது அல் மூகதஹ் என்று சொன்னா அது எரிக்கப்பட்டு அதனுடைய உஷ்ணம் அதிகமாகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய நெருப்பு, அல்லாஹ்வுடைய கட்டளையால் எரிக்கப்படுகிற நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அல் மூகதஹ் அல் ஹுதமா. அடுத்து சொல்றான் அல்லதி, அது எப்படிப்பட்டது, சரி அது எரிக்கப்பட்டது, அது என்ன நடக்கும், ஒருத்தன் அதுல போனான்னா அவருடைய நிலைமை என்ன ஆகும். அல்லதி தத்தலிஉ, அல்லதி இந்த இடத்துல ஓதும் போது சரியா ஓதும். ஏன்னா த தா ரெண்டு எழுத்தும் பக்கத்துல வருது. தத்தலிஉன்னு சொல்லக்கூடாது, தத்தலிஉ இல்ல, தத்தா தத்தலிஉ தத்தலிஉ அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா, அலல் அஃஇதா. அல்லாஹ் தஆலா சொல்றான் அது எப்படிப்பட்டது என்றால் உள்ளங்கள்ல, நம்முடைய மனசுல, இதயங்கள்ல அது உள்ள நுழைஞ்சிடும், அது எட்டி பார்க்கும். ஒரு மனிதன் அந்த நெருப்புக்கு போறான்னா அவனுடைய நிலைமை என்ன ஆகும் கேட்டா, அது எவ்வளவு ஆழமா பாயும் கேட்டா ஒரு மனிதனுடைய உள்ளத்திற்குள் பாய்ந்து விடும், அவனுடைய நெஞ்சத்திற்குள் பாய்ந்து விடும், அதை எட்டி பார்த்து விடும், அவனுடைய உடலின் எல்லா உறுப்புகளையும் தீர்த்து விடும். அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா இன்னஹா அலைஹிம் முக்ஸதா. சரி அது எப்படி இருக்கும் அந்த நரகத்துடைய நெருப்பு? இன்னஹா நிச்சயமாக அந்த நெருப்பு, அல் ஹுதமா அந்த நெருப்பு, அலைஹிம் முக்ஸதா அது அப்படியே மூடி வளைச்சு ஒருத்தர் போர்த்திடும். அந்த நெருப்பு சும்மா விடாது, அப்ப நெஞ்சத்திற்குள்ள புகுந்துரும், எட்டி பார்த்துரும். அல்லாஹ் சொல்ற அந்த நெருப்பு ஒருத்தரை முழுக்க மூடி விடும் என்று சொல்றான். இன்னஹா அலைஹிம் முக்ஸதா. இந்த இடத்துல முக்ஸதா சொல்லும்போது முஅஸதாங்கிற மாதிரி ஓதக்கூடாது, அல்லது மூஸதான்னு ஓதக்கூடாது. இன்னஹா குன்னாசைன் இன்னஹா அலைஹிம், அலைஹிம் ஏன்னா அந்த இடத்துல மீம், அடுத்த மீம், ரெண்டு மீம், அலைஹிம்ல இருக்கிற மீமையும் அடுத்து முக்ஸதா அந்த மீமையும் ரெண்டு இத்காம், ரெண்டையும் சேர்க்கணும். அலைஹிம் முக்ஸதா, மு மு ஏன்னா ஹம்சா, அடுத்து ஹம்சா இருக்கு, மூ மீம் அடுத்து முக்ஸதா, சதா இல்ல, முக்ஸதா சாது. அப்போ இன்னஹா அலைஹிம் முக்ஸதா, அது அந்த நெருப்பானது அவர்களை அப்படியே மூடிவிடும். அப்படிப்பட்டது, அது உயர்ந்த கம்பங்களில் கட்டப்பட்டது. எப்படி அதை அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபீ அமதின் முமத்ததா. கடைசியாக சொல்றான் அல்லாஹ் தஆலா கடைசி ஆயா, அந்த நெருப்பு, அந்த நரகத்துடைய நெருப்பு எப்படிப்பட்டது என்றால் அந்த மனிதனை, ஒவ்வொரு மனிதனை இந்த ஹுமஸா லுமஸா, இந்த செல்வ பேராசை, உலக ஆசைகள் அல்லாஹ் மறக்கின்ற பாவிகள், அவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை இருக்கும் என்றால் அவர்கள் ரொம்ப உயரமான கம்பங்கள்ல, தூண்கள்ல நரகத்துல கட்டப்பட்டவர்களாக இருப்பாங்க. அந்த தூண்களையும் அவர்களையும் அது மூடிவிடும், அந்த வாசல்களை மூடிவிடும். அப்படிப்பட்ட நரக நெருப்பு தான் அல் ஹுதமா என்று அல்லாஹ் தஆலா இந்த சூறாவுல எச்சரிக்கை செய்யறான். அப்ப இந்த சூறாவுல இருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பினைகள்ல முதலாவது, நாக்கால் ஒரு மனிதன் மிகப்பெரிய பாவங்களில் விடுகிறான். அந்த பாவங்களில் 2 பாவங்கள் புறம் பேசுவது, அடுத்து அவதூறு பேசுவது, மற்றவர்களை பற்றி அவருடைய குறைகளை ஆராய்வது, பேசுவது, மக்களிடம் பரப்புவது, அதை மக்களோடு பேசுவது, அதன் மூலமாக மற்றவருடைய குறைகள் உள்ளவர்களை இழிவுபடுத்துவது, அதுல சந்தோஷம் அடைவது. ஒருத்தன் சந்தோஷம் அடையானோ இல்லையோ அந்த மாதிரி அவன் அப்படி பேசுறானாவே அவன் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள் வந்து விடுவான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். 2வது படிப்பினை, பணம், சொத்து, இதுல பேராசையோடு அதிகம் சேர்க்க விரும்புவதற்காக ஒரு மனிதன் அதில் மூழ்கக்கூடாது. அப்படி மூழ்கினான் என்றால் அவன் மார்க்கத்தை விட்டு, மார்க்கத்துடைய கடமைகளை செய்வதை விட்டு அவன் தூரமாகி விடுவான். பணம், செல்வம் அவனை வழி எடுத்து விடுவோம். அடுத்து 3வது விஷயம், இப்படிப்பட்டவர்களுக்கு தண்டனை கடுமையாக இருக்கும். அந்த தண்டனை எப்படிப்பட்டது? அல் ஹுதமா அப்படிங்கிற நரக நெருப்பிலே அல்லாஹ் அவர்களை எரிவான். அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கும். அல்லாஹ் தஆலா அந்த நெருப்பை கொண்டு அவர்களை மூடி விடுவான், அப்படி தண்டிப்பான். அது உள்ளம் வரைக்கும் பாயும். அதிலே ஒரு மனிதன் தண்டிக்கப்படும் போது அவன் நரகத்தின் கம்பங்களில், தூண்களில் கட்டப்பட்டு தண்டிக்கப்படுவான். அதுதான் ஹுதமாங்கிற நரக நெருப்பை கொண்டு தண்டிக்கப்படுவான்ங்கிறத நம்ம அறிந்துகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எதை அறிந்து கொண்டோமோ இந்த சூறாவின் மூலமாக படிப்பினை பெற்று அல்லாஹ்வுக்கு அஞ்சி பெரும் பாவங்களை விட்டு விலகி இருப்பவர்களாக
அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.